ஹாய் நமஸ்காரம், நான் உங்கள் நந்தினி. இன்றைக்கி வந்துட்டு நான் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி எப்படி என்னோடய டே இருக்கும் அப்படிங்கிறத நான் காட்டுறேன். காலையில் எழுந்திரிச்சிட்டு எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு நான் எப்படி வேலைக்கு கிளம்பி போகிறேன் அப்படிங்கிறத ஒரு சின்ன விளாக் ஷாட் எடுத்து போட்டிருக்கேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு ப்ரஷ் பண்ணிவிட்டு முகம் எல்லாம் நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்துட்டு தலைக்கு தேய்க்கிறதுக்கு எண்ணெயும் வெந்தயமும் போட்டு காய்ச்சிட்டு அதை ஆற வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கிச்சனை பாருங்கள், கிச்சன் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த கிச்சனை வந்துட்டு நான் ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணுவேன். என்னை வீடு ஃபுல்லாகவே சுத்தம் பண்ணிவிட்டு தான் நான் வந்துட்டு ஒர்க்கு கிளம்பணும் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நேரம் பர்மிஷன் கேட்டிருக்கேன். அப்புறம் நம்ம வந்துட்டு பிளாஸ்டிக்கை வந்துட்டு தனியாக தான் ஒரு கவரில் வந்துட்டு எடுத்து வச்சுருப்போம். கேரளாவில் உள்ளவங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், பிளாஸ்டிக் தனியாக, பேப்பர் தனியாக, ஃபுட் வேஸ்ட்டு வந்துட்டு தனியாகிட்டு எடுப்போம். ஃபுட் வேஸ்ட்டு வந்துட்டு பயோகேஸ்க்கு யூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் பேப்பர் வந்துட்டு எரிச்சிருவோம். அப்புறம் வந்துட்டு பிளாஸ்டிக் வந்துட்டு எடுக்க ஆள் வரும். அதுவும் அவங்க இன்றைக்கி பார்த்து தான் வந்தாங்களே. என்னோடய வீட்டுக்கு பின்னாடி உள்ளது தான் கொஞ்சம் நான் வந்துட்டு ஒரு வியூ ஷாட்டு காமிச்சே பாருங்கள். அப்புறம் எண்ணெயெல்லாம் எடுத்து ஸ்கேல்பில் தேய்ச்சேன். எதுக்கு கரஞ்சீரகம் ஒன்று யூஸ் பண்ணலைன்னா என்னோட முடி வந்துட்டு ஆல்ரெடி பிளாக்காக இருக்குது. அதனால் கலர் ஏதாவது பண்ணும்போச்சுல, ஒயிட் ஹேருக்கு கலர் எதுவும் பண்ணும்போச்சுல முடியல பிடிக்க மாட்டேங்குது. அதனால் வெந்தயம் மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வீடை ஃபுல்லாக ஒதுங்க வச்சு எல்லாத்தையும் நீட்டாக எடுத்து துணியெல்லாம் மடித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் வீடை ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணேன். க்ளீன் பண்ணிவிட்டு ரெண்டாவது வந்துட்டு நான் என்ன பண்ணேன்னா மாப்பு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி செவ்வாய்க்கிழமையும் கூடயா, அப்புறம் சரி நம்ம மாப்பு போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து மாப்பு போடலாம். சின்ன குழந்தைங்க இல்லாதனால வீக்லி ஒன்ஸ் போட்டாலும் போதும் அப்படின்னு நினச்சிட்டு இன்றைக்கி வந்துட்டு ஃபுல்லாக வீடு ஃபுல்லாகவே மாப்பு போட்டேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்மளோட ஜீசஸ் படம் இருக்க இடத்துல தான் நான் ஃபஸ்ட்டு மாப்பு போடுவேன் எடுத்தோன்னே எப்போவுமே. அதனால் அங்கே போடுவேன். இன்னொன்று எப்போவுமேன்னு சொல்கிறதுக்கு இந்த வீடு ஏறிட்டு 1 மந்த் தான் ஆக போகிறேன். இந்த வீடை குறித்து எந்த வீடியோ நான் போடல, ஃபஸ்ட்டு போடுற ஒரு விளாக்ஸு. அதுக்கப்புறம் ஃபுல்லாகிட்டு நம்ம வந்துட்டு மாப்பு போட்டு முடிச்சுட்டு என்னோடய வீட்டோட பின் சைடு முன் சைடும் பாருங்கள் எவ்வளோ இந்த இலை எல்லாம் விழுந்து கிடக்குன்னு அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணி போட்டுட்ருக்க நேரம் இன்றைக்கி பார்த்து பிளாஸ்டிக் டால் வந்தாங்களா, என்னோட புதிய கார்டு தந்தாங்க. அதுக்கு வந்துட்டு பேமெண்ட்டு கொடுத்துட்டு அவங்கக்கிட்டேருந்து பேலன்ஸ் வாங்கி வச்சுட்டேன். நம்ம ஆல்ரெடி இருந்த வீட்டுக்கும் நம்ம கொடுத்தோம். இது வந்துட்டு இங்கே உள்ள கேரளாவில் உள்ளவங்க வந்துட்டு மஸ்ட் ஆகிட்டு கொடுக்குற பைசா. அதனால் அவங்ககிட்ட பேலன்ஸ் வாங்கி வச்சுட்டு ரெண்டாவது கண்டினியூ பண்ணிட்டேன். அந்த க்ளீன் பண்ணுற ஒர்க்கை கண்டினியூ பண்ணிவிட்டு ஃபுல்லாகவே வந்துட்டு இலையில் உள்ள வேஸ்ட்டு தான், மரத்தில் உள்ளது. இன்னொன்று வந்துட்டு நல்ல குளிர்ச்சி, இந்த வீடு சூடே இருக்காது, நல்ல கூலிங்காக இருக்கும். எனி டைம் நம்ம ஃபேன் இல்லைனா கூட இருந்துடலாம், கரண்ட் இல்லைனா கூட இருந்துடலாம். அப்படிப்பட்ட வீடு தான். நம்ம ஊர்லலாம் ரொம்ப சூடாக இருக்குது. எங்கள் வீடெல்லாம் ரொம்ப பகல்ல நைட்டுமே ரொம்ப சூடாக இருக்கும். இங்கே வந்துட்டு ஃபுல்லாகவே மரம் தான். எல்லா மரம் இருக்குது, மாங்காய் மரம், தென்னை, பலா எல்லாமே உண்டு. அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாமே நான் க்ளீன் பண்ணி இதுலேயுமே 2-3 பிளாஸ்டிக் கிடந்துச்சு. அதை கொண்டு தனியாக வந்துட்டு பிளாஸ்டிக் இருக்க இடத்துல போட்டுட்டு நம்ம கடமையை கரெக்டாக செய்யணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு நம்ம வந்துட்டு எப்போவுமே நான் ஒரு பிளாஸ்டிக்காக இருந்தாலும் இப்போ ஃபுட்டு வாங்கிட்டு வந்தோன்னா அதையுமே கழுகி அந்த பிளாஸ்டிக்கை வந்துட்டு நான் தனியாக தான் சேர்த்து வைப்பேன். இப்படி போட்டி எல்லாம் எரிக்கலாம் மாட்டேன், எரிச்சா நமக்கு தான் கேடு அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு தனியாக பிளாஸ்டிக்கை வந்துட்டு ஒதுக்கி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த குப்பை எல்லாத்தையுமே ஒதுக்கி ஒரு சாக்கில் வச்சுட்டு ரெடி பண்ணி வச்சுட்டு நான் வந்துட்டு எரிக்கிற இடத்துக்கு கொண்டு போயிட்டேன். அங்கே தான் வந்துட்டு நம்ம எப்போவுமே பேப்பர் வேஸ்ட்டு எல்லாமே நம்ம அங்கே வச்சு தான் எரிப்போம். மேக்ஸிமம் இதில் வந்துட்டு அந்த செடி கொடி அதோட வேஸ்ட்டு தான் ரொம்ப கிடக்கும். மற்றபடி நான் யூஸ் பண்ணுறது வந்துட்டு பிளாஸ்டிக் இதெல்லாம் கொஞ்சம் அந்த பை எதுக்குன்னா ரொம்ப வேஸ்ட்டாக போச்சு மீன் வாங்கிட்டு வந்தனால. அதனால் அதையும் எரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல்லாகவே எரிச்சிட்டு சுற்றி இருக்கிறது எல்லாமே நான் தூத்து எடுத்து போட்டேன். எனக்கு ஈக்கெட் இல்லாதனால அந்த கம்பு வச்சு தான் கொஞ்சம் முடிஞ்ச அளவு எல்லாத்தையுமே எரிச்சு போட்டேன். நாங்கள் இருக்கிறது வந்துட்டு அப்பார்ட்மெண்ட்டு, ஃபஸ்ட்டு எல்லாரும் அதில் தான் எரிப்பாங்க. நான் வந்துட்டு நார்மலாக எரிக்கும் போது எல்லா இடத்தையும் க்ளீன் பண்ணி விட்ருவேன். அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய கிச்சனை பாருங்கள், நான் எவ்வளோ நீட்டாக அப்போ எப்படி இருந்துச்சு இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாகவே நீட்டாக கழுவி எடுத்து வச்சுட்டு இருக்கும் போச்சுல என்னோடய ஓனர் கூப்பிட்டாங்க. எதுக்குன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச பலாப்பழம், சக்கப்பழம் அது தந்தாங்க. அதனால் 2 எண்ணத்தை எடுத்து உரித்து நான் வந்துட்டு கடைக்கு கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு சாயை போட்டு அதையும் குடிச்சிட்டு எண்ணெய் தேய்ச்சி ரொம்ப நேரம் ஆச்சு. சரி இதுக்கு பிறகு வந்துட்டு நம்ம குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிக்கிறதுக்கு ரெடி ஆகிட்டேன். அப்புறம் வந்துட்டு குளிச்சுட்டு வந்துட்டு முதல்ல வந்துட்டு ப்ரேயர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வந்துட்டு வீடியோ ஆண்டு மட்டும் பண்ணலங்க, நான் வந்துட்டு இந்த வீடியோ ஏறினதுலேருந்து நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திரி கத்திப்போம். ஆர்சி கிறிஸ்டியன் வந்துட்டு திரி கத்திப்பாங்க. அது நிறைய பேர் ஆர்சி கிறிஸ்டியனாக இருந்தால் தெரியும். அதுக்கப்புறம் ஜஸ்ட் நம்மளுக்கு வந்துட்டு எல்லாருமே நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் ப்ரேயர் பண்ணுவேன். ப்ரேயர் பண்ணிவிட்டு அடுத்தது வந்துட்டு ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னென்னா, நேற்றுக்கு வந்துட்டு நல்ல சேல்ஸ் ஸ்டாஃப்னு சொல்லிட்டு ஒரு காம்ப்ளிமெண்ட் கிடச்சிது. அதை வந்துட்டு என்னோட ரிலேட்டிவ் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு தெரியும். நான் ஸ்டேட்டஸ் கூட போட்டிருந்தேன் ரொம்ப சந்தோஷத்தில். நம்ம பைசா கொடுத்து வாங்க எல்லாரனாலே முடியும், என்னால் கூட சேர்த்து வச்சா வாங்கிடலாம். பட் நான் வாங்கணும்னு நினச்சது கூட கிடையாது. பட் ஒரு வேலை செஞ்சு அதில் ஒரு பெனிஃபிட் கிடைக்கும்போது அது நமக்கு ரொம்ப சந்தோஷம் இல்லை. யூஸ் பண்ண தெரியாமல் தான் யூஸ் பண்ணியிருப்பேன். ஃபஸ்ட்டு ரொம்ப சின்னதாக இருக்கே இது யூஸ் ஆகுமா அப்படின்னு தான் யோசித்தேன். செம ஸ்பீடு, ஹீட்டாகவும் இருந்துச்சு, அதே சமயம் ஹீட்டு குறைக்கலாம், 3 ஆப்ஷன் இருந்துச்சு அதில். அதெல்லாம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிவிட்டு நான் முதல்ல வந்துட்டு குளித்தேன்னா அன்றைக்கி வந்துட்டு
குளித்த உடனே சீரம் தேய்க்க மாட்டேன். டவலில் நம்ம தொடச்சாலும் அவ்வளோ ஈரம் ஒன்றும் போகாதுல்ல. அதனால் நைட்டு வீட்டுக்கு வந்து தான் சீரம் யூஸ் பண்ணுவேன். இன்றைக்கி வந்துட்டு முடியெல்லாம் நல்லா காய வச்சுட்டு அந்த அது என்னது ஹேர் ட்ரையர் அது போட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஹீட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு என்னோடய சீரம் எடுத்துகிட்டு வந்து சீரத்தை கையோடு யூஸ் பண்ணிக்கிட்டேன். இல்லைனா முடி வந்துட்டு பரபரான்னு கிடக்கும். சும்மையே முடி வந்துட்டு பரபரான்னு தான் கிடக்கும். ஏன்னா வந்துட்டு ஸ்மூத்னிங் பண்ணி கிட்டத்தட்ட 10 months மேலே ஆயாச்சு. அப்புறம் சீரம் அது முடியெல்லாம் ஆக ஆரம்பிச்சிட்டு சுருள ஆரம்பிச்சிட்டு இருந்தாலும் நம்ம வந்துட்டு போகிறது வரைக்கும் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். நான் முடிக்கு வந்துட்டு ரொம்பவே கேர் கொடுப்பேங்க. அதனால் நான் பண்ண டைமில் எப்படி கிடந்துச்சோ அதோட வளர்ந்து தான் இருக்குமே தவிர முடி கொட்டுனா ரொம்ப பயப்படுவேன். அதுக்காக என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணுவேன். ஆனால் ரொம்ப கெமிக்கல் எதுவுமே நான் முடிக்க சேர்க்க மாட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு எப்பவும் போல் என்னோடய ஜீப்பில் வாரிட்டு இப்போ பாருங்கள் முடி ஒன்றும் கொட்டியிருக்காது. அதுவே எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஜீப்பை பார்த்ததும் முடி இல்லாததுன்னு ரொம்ப சந்தோஷம். அடுத்த கையால் தான் எப்போவுமே நான் பின்னுவேன். ஜீப் வச்சு தலை வர மாட்டேன். கையால் வந்துட்டு ஜீப் ஹேர் பேண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம இந்த டிஷர்ட்டுக்கு மேட்ச் ஆகிட்டு ஒரு பிங்க் கலர் பொட்டு எடுத்து வச்சேன். அந்த பொட்டு வச்சுட்டு குங்குமமும் எப்போ வைக்கிற மாதிரி குங்குமம் வச்சுட்டு வாட்சி கட்டுறதை வீடியோவில் போட்டிருக்க மாட்டேன். அது ஒரே ஒரு வாட்சி தான். எக்ஸ்ட்ரா ஒரு வாட்சுமே என்கிட்ட கிடையாது. அது ஃபங்க்ஷன் ஆயாலும் ஏதாயாலும் நான் இதே லுக்கில் தான் இருப்பேன். என்ன ட்ரெஸ்ஸு மட்டும் சேஞ்ச் ஆகுமே தவிர எப்போவுமே நான் இருக்க லுக்கை விட்டு மாறவே மாட்டேன். எப்போவுமே என் கழுத்தில் கிடக்குது கையில் கிடக்குது எல்லாமே அப்படியே தான் இருக்கும். அதுக்கப்புறம் பொட்டு வச்சுட்டு குங்குமம் வச்சுட்டு நான் வந்துட்டு ஒர்க்குக்கு கிளம்பியாச்சு. இப்போ வந்துட்டு நான் வெளியே வரும்போது வீட்டை பூட்டிட்டு வெளியே வர இடத்த தான் காட்டுவேன். அதுலேருந்து வந்து கொஞ்சம் தூரம் ஒரு 5 நிமிஷம் நடக்கணும். நல்ல வெயில் இன்றைக்கி வேறு. ஒரு 5 நிமிஷம் நடக்க வேண்டியது தான். ஆனால் வந்துட்டு இப்படி தான் என்னோடய டெய்லி ரொட்டீனாட்டி டெய்லி இப்படி தான் போயிட்டுருக்கோம். கிளம்பிட்டு 5 நிமிஷம் அந்த பஸ் ஸ்டாப்பில் போயிட்டு அதுவும் வெயிலில் தான் காற்று கிடக்கணும். ஒரு நிழல் கூட எல்லா ஆப்போசிட்டில் தான் இருக்குது. நமக்கு லெஃப்ட் சைடு வலது சைடு இருக்கனால இங்கே வந்துட்டு பயணிகளுக்கு என்ன சொல்ல இருக்கும் இடம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடமும் இல்லை. அதில் அங்கே போய் நின்றுட்டு கொஞ்சம் நேரம் வரைக்கும் வெயிட் பண்ணேன். இன்றைக்கி கொஞ்சம் லேட்டாக தான் பஸ் வந்துச்சு. இல்லைன்னா கொஞ்சம் டக்கு 5 நிமிஷம் பொறுக்க பஸ் வந்துகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் நம்ம அங்கே வெயிட் பண்ணி அந்த நேரத்தில் என்ன பண்ணால் கொஞ்சம் செல்லை எடுத்துகிட்டு இன்ஸ்டாவில் ஓப்பன் பண்ணி பார்த்தேன். ஃபாலோவர்ஸ் ஏதாவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு இல்லை அப்படியே பார்த்துட்டு சரி பஸ் ஒரு வாக்கில் பஸ் வந்துட்டு பஸ்ஸில் ஏறிட்டு டிக்கெட் எடுத்துகிட்டு அந்த ஜன்னல் ஓரம் காற்று வாங்கிட்டு சூப்பராக இருக்கும். இங்கே வந்துட்டு 2 சைடுமே செடி கொடியாக இருக்கும். அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். மனசும் கொஞ்சம் இதமாக இருக்கும். அப்படியே டிக்கெட் எடுத்துகிட்டு ஒரு வழியாக நம்ம இறங்கக்கூடிய இடம் வந்துட்டு அப்படியே இறங்கிட்டு என்னோடய கடையோட நேம் நியூ ரோஸ் வெட்டினரி மெடிக்கல். சாரி, நான் ஒர்க் பண்ணுற கடையோட நேம் நியூ ரோஸ் வெட்டினரி மெடிக்கல்ஸ். அது வந்தாச்சு. வந்துட்டு அப்படியே வந்துட்டு நான் விளையாடி வந்துடுவேன். இதுதான் எனக்கு வந்துட்டு டெய்லி வந்துட்டு ஒர்க்கு. என்னடா நீ வந்துட்டு சமைக்கல சாப்பிடல அப்படி யோசிப்பீங்கள்ல. ஆமாங்க, சாப்பிடல. நாளை தொட்டு குக்கிங் வீடியோவில் கண்டிப்பாக வருவேன். வீடியோ இஷ்டப்பட்டால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் ஷாப்பினை குறித்து வீடியோ ஈவினிங் அப்லோட் பண்ணுறேன். ஓகேவா? எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறேன். பாய். நெக்ஸ்ட்